This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார் தாவேக தலைவர் விஜய். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். ஜோசப் விஜய் எனும் நான் என கூறி முதல்வராக பதவியேற்ற விஜய் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டார். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆண்டவன் மீது ஆணையிட்டு என கூறி பதவியேற்றுக் கொண்ட முதல்வர் விஜய். அமைச்சர்கள் சிலரும் அதே பாணியில் பதவியேற்பு. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜயை தொடர்ந்து என் ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் அமைச்சர்களாக பதவியேற்பு. நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்டோருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர். என் ஆனந்த் என்னும் நான், ஆதவ் அர்ஜுனா என்னும் நான், கேஜி அருண்ராஜ் என்னும் நான், ராஜ்மோகன் என்னும் நான், ஆர் நிர்மல்குமார் என்னும் நான், மீண்டும் அமைச்சரானார் KS செங்கோட்டையன். பதவியேற்பு விழாவில் செங்கோட்டையனை ஆற தழுவி வாழ்த்திய முதல்வர் விஜய். காரைக்குடியில் வெற்றி பெற்ற பிரபு தமிழக அமைச்சராக பதவியேற்பு. சிவகாசியில் வெற்றி பெற்று 29 வயதே ஆன கீர்த்தனா விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றார். கே பிரபு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதல்வரான கையோடு விழா மேடையில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் விஜய். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என அறிவிப்பு. பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம். போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் என தாவேக அரசு அறிவிப்பு. ஐநூறு யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும். முதல்வர் விஜயின் அறிவிப்பை தொடர்ந்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. முதல்வர் விஜயின் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சார அறிவிப்பு குறித்து டிடிவி தினகரன் விமர்சனம். மாதந்தோறும் 200 யூனிட் என வாக்குறுதி அளித்த நிலையில் 2 மாதத்திற்கு 200 யூனிட் என்ற அரசாணையால் சர்ச்சை. $10 லட்சம் கோடி ரூபாய் கடன் கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றுவிட்டார்கள் என முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு.
தமிழக நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட இருப்பதாகவும் அறிவிப்பு. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா. வாக்குறுதிகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என முதல்வர் விஜய் உறுதி. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றும் வேண்டுகோள். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என முதல்வர் ஜோசப் விஜய் உறுதி. தப்பு செய்யும் எண்ணம் இருந்தால் இப்போதே அதை அழித்து விடுங்கள் என்றும் கட்சியினருக்கு கடும் எச்சரிக்கை. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. என்னோட கவர்மெண்ட்ல சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. தாவேக ஆட்சியமைக்க ஆதரவு கொடுத்த கட்சிகளை நினைவு கூர்ந்த முதல்வர் விஜய் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. தாவேக ஆட்சியமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் என்பதால் மேடையில் முக்கியத்துவம் அளித்த விஜய். விஜய் முதல்வராக பதவியேற்ற போது அவரது பெற்றோர் S.A. சந்திரசேகர், ஷோபா நிகழ்ச்சி. ஆனந்த கண்ணீர் சிந்தி உணர்ச்சி பெருக்கு. விஜய் முதல்வராக பதவியேற்றதை அடுத்து தாவேகவினர் மகிழ்ச்சி கொண்டாட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கரை புரண்ட தொண்டர்களின் உற்சாகம். ஜோசப் விஜய் எனும் நான் மத்திய அரசின் விதிமுறைப்படி வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கியது விஜய் பதவியேற்பு விழா. இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டதால் சர்ச்சை. விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக பாடப்பட்டது மரபு மீறல் என இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம். தமிழ்நாட்டின் நடைமுறைப்படி தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்தல். பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் விஜய் உரிய விளக்கமளிக்க வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு வழக்கம் போல முதலிடம் தரப்படுமா எனவும் திருமாவளவன் கேள்வி. திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடுதான் இது ஒலிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். தமிழ்நாட்டின் கடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவில்தான் உள்ளது. அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக முதல்வர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் திருமாவளவன் பதிலடி.
தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்று வெறுமன குறிப்பிடுவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். அதனை மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோடு GSDP தமிழ்நாட்டின் கடன் அளவு 15வது நிதிக்குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள்ளேயே இருக்கிறது. முந்தைய திமுக அரசின் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது முதல்வர் விஜய்க்கு சவால். மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்கள் தொடருமா எனவும் திருமாவளவன் கேள்வி. மக்கள் நல திட்டங்கள் அவற்றையெல்லாம் அவர் தொடர்ந்து நடத்தப் போகிறாரா? காலை சிற்றுண்டி திட்டம், இந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இது போன்ற மக்களுக்கு நேரடியாக பயன் போய் சேரக்கூடிய திட்டங்கள் பல. இந்த திட்டங்களை எல்லாம் அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த போகிறாரா என்பது பெரிய ஒரு சவால். பொறுத்திருந்து பார்ப்போம். தவிர்க்க முடியாத சூழலால் தான் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். இனிவரும் காலங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தே முதலில் இசைக்கப்படும் என்றும் உறுதி. விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி. திமுக அரசின் நியாயமான திட்டங்களை விஜய் தொடர்வார் என நம்பிக்கை. திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள் செயல்பட்டாங்க. அந்த திட்டங்களா தொடரும் நினைக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க? உங்களுடைய கருத்தை நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது நியாயமானதா இருந்தா நம்ம இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை தொடருவாரு. நியாயம் இல்லாததை அவர் தொடர மாட்டாருன்றது என்னோட கருத்து. தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்ற பின் கோட்டைக்கு சென்ற விஜய் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். முதல்வர் விஜயின் முதன்மை செயலராக சுகாதாரத்துறை செயலராக இருந்த செந்தில்குமார் நியமனம். மற்றொரு தனிச் செயலராக ஆதி திராவிடர் நலத்துறை செயலராக இருந்த ஜி. லட்சுமி பிரியாவை நியமித்து உத்தரவு. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை. அரசு நிர்வாகம் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். பதவியேற்ற முதல் நாளே சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், தலைமைச் செயலர் சாய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதல்வராக பொறுப்பேற்றதும் பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் விஜய். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியிடமும் வாழ்த்து பெற்றார். பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார் முதல்வர் விஜய். சட்டப்பேரவை செயலரிடம் கடிதம் அளித்த தாவேக நிர்வாகிகள். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தனி தொகுதி எம்எல்ஏ கருப்பையா நியமனம். முதல்வர் விஜய் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேகர். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவி கருப்பையா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலுமாகிக் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொண்டுள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளரை உறுதிபுரிகிறேன். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் திங்கட்கிழமை பதவியேற்பு. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலை செவ்வாய்க்கிழமை நடத்த ஏற்பாடு.
சட்டமன்றத்தில் வரும் 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் விதித்துள்ள ஆளுநர். நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர ஆயத்தமாகும் முதல்வர் விஜய். முதல்வர் விஜயுடன் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி பேச்சு. தமிழக முதல்வராக பதவியேற்றதற்கு வாழ்த்தியதாக தகவல். ஒரு புதிய தலைமுறை, புதிய குரல், புதிய கற்பனையை தமிழ்நாடு தேர்ந்தெடுத்துவிட்டது. முதல்வர் விஜய்க்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. தமிழக முதல்வராக பதவியேற்றதற்கு வாழ்த்திய பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் நன்றி. மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பதவியேற்பு விழாவில் நேரில் கலந்து கொண்டு வாழ்த்தியதற்காக ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் விஜய். மக்கள் சேவைக்கான பயணத்தில் ராகுலின் ஆதரவு பெரிதும் போற்றப்படும் எனவும் பாராட்டு. விஜய் பதவியேற்பில் ராகுல் பங்கேற்ற காணொலியை பகிர்ந்த இளைஞர் காங்கிரஸ். சோடங்கர் பகிர்ந்த காணொலியும் வைரல். முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துகளோடும் குட்டும் வைத்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீர்கள் என வலியுறுத்தல். $10 லட்சம் கோடி கடன் என்ற முதல்வர் விஜயின் குற்றச்சாட்டுக்கு அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருப்பதாக மு.க. ஸ்டாலின் பதில். வாக்களித்த மக்களை ஏமாற்ற திசை திருப்ப வேண்டாம் என்றும் முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் கண்டனம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக உதயநிதி தேர்வு. துணைத் தலைவராக KN நேரு, கொறடாவாக ஏவவேலு தேர்வானதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகிறார் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு அரசியலில் தொடங்கியது விஜய் எதிர் உதயநிதி யூகம். முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என உறுதி. அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 3வது நாளாக தனித்தனியாக ஆலோசிக்கும் MLA-க்கள். எடப்பாடி K. பழனிசாமி தலைமையில் ஒரு குழு, CV சண்முகம் தலைமையில் ஒரு குழு ஆலோசனை. திமுகவின் முதுகில் குத்திவிட்டதாக காங்கிரஸ் கட்சியை சாடிய பிரதமர் மோடி. காங்கிரஸ் கட்சியின் அரசியல் சவால்களை சமாளிக்க திமுகவே உதவியதாகவும் பேச்சு. மக்களின் இதயங்களை பாஜகவால் ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது. தமிழக அரசியல் மாற்றம் குறித்த பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் பதிலடி. நாட்டின் நலன் கருதி பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை பொதுமக்கள் குறைக்க பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்கி குவிக்க வேண்டாம், வெளிநாட்டு பயணங்களையும் தவிர்க்கவும் வேண்டுகோள். அசாம் பாஜக சட்டமன்ற குழு தலைவராக ஹிமந்த பிஸ்வ சர்மா தேர்வு. 12ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கிறார். கேரளத்தில் புதிய முதல்வர் யார் என்பதில் நீடிக்கும் குழப்பம். கார்கே வீட்டில் நடந்த 3 மணி நேர ஆலோசனை கூட்டம் முடிவு எடுக்கப்படாமல் நிறைவு. ஹோர்முஸ் நீரிணை அருகே தாக்குதலுக்கு உள்ளான தென்கொரிய சரக்கு கப்பல். பெரும் சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என விளக்கம்.
சென்னையில் கோலாகலமாக தொடங்கிய டெம்பஸ்டி ஃப்ளோர்ஸ் மலர் கண்காட்சி. ஜிரோனா தேவாலயத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள மலர் சிற்பங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் பிரமிப்பு. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் களை கட்டிய டெக்னாலஜி திருவிழா. பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த அதிநவீன கண்டுபிடிப்புகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு மேலும் ஒரு வெற்றி. உருவில் பட்டேல் ருத்ராஜ் அதிரடி ஆட்டத்தால் லக்னோவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.